சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். சீதாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியை விஜயை ரொம்பவே அவமானப்படுத்தி விட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணாமலை இது என்ன குடும்பமாக என்னன்னே தெரியல, பயங்கர பிரச்சனையிலே போயிட்டு இருக்கு நாள் ஃபுல்லாக, எப்போ தான் எல்லோரும் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அண்ணாமலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோகிணி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனோஜ்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ஏதோ தெரியாமல் அந்த நகை நான் விட்டுட்டேன், அதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கூட உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறியே தவிர எனக்காக ஒரு நிமிஷம் கூட நீ சப்போர்ட் பண்ண மாட்டேல்ல மனோஜ் அப்படின்றாங்க. இல்லை, பணம் கொடுத்தது நீ தானே, இப்போது பணமும் விட்டுட்டு அந்த நகையும் எங்கள் அம்மா தூக்கிட்டு போய் வேறு யாருக்கோ விட்டுட்டாங்க, அதெல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மனோஜ். அப்போ தான் நம்மளால் இப்போ அந்த 1 லட்ச ரூபாவை எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வந்துடு, வேணுன்னா துணைக்கு முத்துவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னது, முத்துவை கூட்டிகிட்டு போகணுமா? நல்லா என்னன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா எப்படியாச்சும் அந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்டே கொடுத்துட்டு, அப்போ தான் உன்னை அவங்க சீக்கிரமாக ஏற்றுப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கிறது ரொம்பவே கஷ்டம் மீனா, கஷ்டம் ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் எதுவுமே நீங்கள் பேசாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே டென்ஷனாக கிளம்பி போகிறாங்க பேக் எடுத்துக்கிட்டு. மனோஜ் எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் விஜய் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் போகுதுன்னு இப்போ பார்க்கலாம்.